குட் மார்னிங். இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்கொயர்ஸ் 1 to 10 வரையும் நான் அப்ராக்சிமேட்டாக 10 வரை எழுதியிருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலேயும் எழுதிக்கலாம். பட் 10 வரையும் போதும். கான்செப்ட் நமக்கு தெரிகிறது. இது வரையும் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட் நம்பர் 6 பார்க்குறோம். இப்போ 6ல் எந்த நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணி வரும்பொழுது எந்த நம்பர்லாம் முடியுது பார்த்திங்கன்னா, இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 வருது. அதே மாதிரி இங்கே 6 ஸ்கொயர் பண்ணால் 36. லாஸ்ட் நம்பரை நம்ம பார்க்குறோம். இப்போ 16க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 4. அது 4 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதே மாதிரி 36னால் 6 வரும். எந்த நம்பர் லாஸ்ட்டில் முடியுதுன்னு பார்த்து நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த 2 நம்பர்ஸை கேன்சல் பண்ணிடணும். ஸ்கொயர் ரூட்டுக்கு எப்போவுமே வேதிக் மேக்ஸில் லாஸ்ட்டு 2 நம்பர்ஸை கேன்சல் பண்ணிடுறோம். அது எத்தனை டிஜிட்ஸ் இருந்தாலும் லாஸ்ட்டு 2 நம்பர்ஸை மட்டும்தான் கேன்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 6க்கு என்ன ஸ்கொயர் ரூட்டுன்னு பார்க்குறோம். 6க்கு ஏதாவது ஸ்கொயர் ரூட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 6ஐ விட சின்ன நம்பர் 4க்கு இருக்குது. 6ஐ விட பெரிய நம்பர் 9 தான் இருக்குது. ஸோ 6 இல்லை. 6ங்கிறது நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டு. அப்போ 6ஐ விட ஸ்மால் நம்பர் எடுத்துக்கணும். அப்போ 6ஐ விட ஸ்மால் நம்பர்னால் 4. 4க்கு என்ன நம்பர் இருக்குது? 2. ஸோ அந்த 2வை நம்ம இங்கே 4க்கு முன்னாடி எடுத்துக்கிறோம். இங்கேயும் 6க்கு முன்னாடி எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். நமக்கு 24ஆக இருக்கலாம், இல்லை 26ஆக இருக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 26னா 26 × 26 வந்து மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் 24 × 24 பண்ணும்பொழுது இந்த ஆன்சர் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த நம்பருக்கு போயிடலாம். இந்த நம்பர் தான் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுலாம் இல்லை. அந்த 26 ஜஸ்ட் நீங்கள் ரைட் பண்ணாலே போதும். ஓகே. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட்டு பார்த்தீங்கன்னா 26 தான். அடுத்தது 225. அடுத்த சம் போகலாம்.